அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, புது செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஸ்டாக் புரோக்கர் ரிலேட்டடா, ப்ராப்ரைட்டர் ட்ரேடிங் டெஸ்க் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு லிக்விடிட்டி கிரன்ச்ச வந்து உருவாக்கும் ஷேர் மார்க்கெட்ல. அண்ட் அத பத்தி டீடைல்டா பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம, நாளைக்கு நடக்க போற ஒரு ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து 10% வரை கிராஷ் ஆகும். அண்ட் அந்த ஈவென்ட்ட பத்தி டீடைல்டா பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அண்ட் மத்த ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. எல்லாருமே என்ன நினச்சோன்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காரணமாக இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து -100 பாயிண்ட்ஸ் வந்து காமிச்சது. அண்ட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் செல் ஆஃப் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளார 80 பாயிண்ட் வரையும் டவுன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து ரிகவர் ஆயிடுச்சு. அப்படி என்னத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு இருந்தாங்களா, அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரோக்கருக்கு வந்து திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டைரெக்டாக பேங்க்கு கிட்ட போய் அவங்களோட ஷேர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கொலாட்ரலை கொடுத்தாங்கன்னா, ₹100 மதிப்புள்ள கொலாட்ரலை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ₹200 மதிப்புள்ள லோன் வரி இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த மாதிரி அன்செக்யூர்டு லோன்ஸை வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது ₹100 மதிப்புள்ள பொருள் கொடுத்தா ₹100 மதிப்புள்ள லோன் மட்டும் கொடுங்க. ₹100 மதிப்புள்ள ஷேர்ஸை கொடுத்தாங்கன்னா வெறும் ₹60 மதிப்புள்ள லோனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து புரோக்கர்ஸுக்கு அதிகமாகும். புரோக்கர்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரேடிங் டெஸ்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, 5000 கோடி 10,000 கோடின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பேக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் புரோக்கர்ஸ் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற புரோக்கர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணாது. உதாரணத்துக்கு ஜீரோதா கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து அவங்ககிட்டே வச்சிருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய புரோக்கர்ஸ் இப்போ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் இவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து இது இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் சின்ன சின்ன புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். இது எதனால் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு புரோக்கர் லோன் வாங்கணும்னா 100% வந்து கொலாட்ரல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் லோன் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி கிரன்ச்சை வந்து உருவாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புரோக்கர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய பேங்க் கேரண்டி வந்து எப்படி இருக்கணும்னா, அட்லீஸ்ட் 25% ஆச்சு அதில் கேஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ புரோக்கர் வந்து ₹100 மதிப்புள்ள ஷேர்ஸை கொடுக்குறாங்கன்னா ₹60 மதிப்புள்ள பேங்க் கேரண்டி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ₹60 கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸில் கொடுக்க முடியாது. இந்த ₹60ல் 25% அட்லீஸ்ட் ₹15 வச்சு கேஷாக வந்து எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ், பெரிய பெரிய ப்ராப் டெஸ்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், எம்சிஎக்ஸ் மாதிரியான எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 7% ஒரு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் இதுலேருந்து தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் எம்சிஎக்ஸ், குரோ மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரிகவர் ஆகிடுச்சு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட இம்பாக்ட். நாளைக்கு ரஷ்யா, யூஎஸ்ஏ, உக்ரைன் 3 பேரும் உட்காந்து பேச போகிறாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தமாக. ஒருவேளை அதில் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க நாளைக்கு பேனிக் ஆக வேணாம். ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் லைட்டாக ரெக்கவர் ஆகிட்டு கொஞ்சம் கன்சால்டேஷனில் தான் இருந்தது. மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேலி ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த ரேலிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி அதோட இன்ட்ராடே லோவில் இருந்து 1000 பாயிண்ட் ரேலி ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற்றிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் நிஃப்டியில் வந்து 70 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு இன்ஸ்டியூஷன் பை தான் காமிக்குது. அந்த இன்ஸ்டியூஷன் எஃப்ஐஎஸ்ஆ டிஏஎஸ்ஆன்றது வந்து நம்மளுக்கு தெரியல, அது டேட்டாவை பார்த்தா தான் தெரியும். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ கூட பார்த்தீங்கன்னா 1:1ன்ற மாதிரி வந்துருச்சு எண்ட் ஆஃப் தி டே. ஆனால் காலையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் அதிகமாக வந்திருக்கும், அட்வான்சஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ்.
அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த ஓவர் த வீக்கெண்டில் வந்து மணப்புரம்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து மணப்புரம் வீடியோ போட்டிருந்தோம். பெயின் கேபிட்டலுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் போட்டிருந்தோம். அந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 41% ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பெயின் கேபிட்டலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இது மணப்புரம்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். மணப்புரம் இன்வெஸ்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து டீமர்ஜ் ஆன குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது டீமர்ஜ் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து 40 ரூபான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது 40 ரூபா தான் காட்சி. ஆனால் இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 29 ரூபா அந்த மாதிரி லிஸ்ட் ஆச்சு. அண்ட் அதனோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா பர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து 21 ரூபாய்க்கு அவங்களுக்கு விற்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் பற்றின அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட எபிட்டா வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 287 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்தோட டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 340 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. அண்ட் ஏற்கனவே நம்மளோட நியூஸ் வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம், இந்த ஃப்ராக்டல் அனாலிட்டிக்கலோட ஐபிஓ வந்து வருது, அது யாரும் அப்ளை பண்ணாதீங்க, அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஐபிஓட லிஸ்டிங் வந்து இன்னைக்கு நடந்தது. ஆக்சுவலாக இந்த ஐபிஓட அப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு லிஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 876 ரூபாயில் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 6% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் சொல்கிறது, எவ்வளோதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஏஐ அது இதுன்னு சொல்லிட்டு உருட்டினாலும் சரி, நம்ம வந்து வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கிற கம்பெனியில் தான் வாங்கணும். அப்படி நம்ம வாங்காமல் விட்டு அந்த கம்பெனி ஏறிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து லாஸ் ஆகக்கூடாது வாங்கினதுக்கப்புறம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டல் அனாலிட்டிக்கல்ஸ் வேணான்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. மேபி வரும் நாட்களில் அவங்க ப்ராஃபிட்டாக மாறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்க போகிறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கல்ஸோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் இருந்தது. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்திருந்தது. அதை தொடர்ந்து வந்து புரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 35% வந்து ஷேர் ப்ரைஸஸ் விழுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000 கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபா 60,000 கோடி ரூபா பக்கத்தில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நியூ ஏஜ் கம்பெனின்றதுனால நம்ம போய் விழக்கூடாது. ஸோ நின்று நிதானமாக தான் வந்து டீல் பண்ணணும். அடுத்து ரிலையன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வாய்வெளி செவிவெளி செய்தின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஆந்த்ரோபிக் இருக்கு இல்லைங்களா, ஆந்த்ரோபிக் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து ஆந்த்ரோபிக் இருக்கு இல்லையா, இந்த ஆந்த்ரோபிக்கும் ரிலையன்ஸும் சேர்த்து பார்ட்னர்ஷிப் போட போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இது நடந்தால் ரிலையன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அது பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படும். என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஓவராலாக நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கோஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அளவு பாசிட்டிவ் வந்தது. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. அண்ட் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஏறும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நம்ம நேற்று வீடியோவில் சொன்னது தான், இதுக்கு மேலே கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் தான் அது இன்னும் ஏறப்போதா இல்லை இறங்க போதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அண்ட் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.